இத பாருங்க, இப்ப கூட லாக்அப்ல வச்சு இவரை இந்த அளவுக்கு அடிச்சு காயப்படுத்தினதுக்காக நான் உங்க மேல ஆக்ஷன் எடுக்க முடியும். ஆனா நீங்களே செய்யல, இன்னொருத்தர் சொல்லி செஞ்சிருக்கீங்கன்றதுக்காக தான் நான் இப்ப பேசாம இருக்கேன். இனிமேலாவது சுய புத்தியோட நடந்துக்கோங்க. சாரி மேடம். நெவர் ரிப்பீட் இட். வாங்க. சார், கௌசிக் சார், நான் சுதாகர் பேசுறேன் சார். சொல்லுங்க சுதாகர். உங்க ஒய்ஃப் லாயருங்கிற விஷயத்த சொல்லவே இல்லையே சார். என்னாச்சு? ஸ்டேஷனுக்கு வந்து என்ன கிழிச்சிட்டாங்க சார். நீங்க என்ன பண்ணீங்க? என்னை காப்பாத்திக்க எனக்கு வேற வழி தெரியல, அதான் பிரசன்னாவை அனுப்பிச்சிட்டேன் சார். சரி பையா. சாரி சார். என்ன மன்னிச்சிடுங்க. ஆமா, எல்லாமே என்னால தானே. என்னை காதலிச்சதுனால தானே, என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால தானே உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை. இதை பார், பைத்தியம் மாதிரி பேசாத ரம்யா. உன்னை காதலிச்சதுக்காகவோ கல்யாணம் பண்ணதுக்காகவோ எனக்கு இந்த அடி கிடைக்கல. ஒரு உண்மையான பத்திரிக்கைக்காரனா நீதிக்கும் நேர்மைக்கும் போராடினதுனால தான் எனக்கு இந்த தண்டனை. உங்களை எப்படியாவது காப்பாத்துங்கன்னு இன்ஸ்பெக்டர் கிட்ட நான் கெஞ்சினேன். அதுக்கு இன்ஸ்பெக்டர் என்ன சொன்னாரு தெரியுமா? தாலியை தூக்கி போட்டு வா, அப்பதான் உன் புருஷனை காப்பாத்த முடியும் அப்படின்னு எங்க அண்ணன் சொன்னதா சொன்னாரு. அத கேட்ட உடனே என் நெஞ்சு வெடிச்சிடும் போல இருந்தது. ரம்யா, இங்க பார், என்ன இது குழந்தை மாதிரி? ரேகா மேடம் காணோம்ல, அந்த விஷயத்தை இப்போ நான் தான் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கேன். ஒருவேளை உங்கள் அண்ணனும் இதில் சம்மந்தப்பட்டிருக்கானோ, அதான் என்னை பார்த்து பயப்படுறான். அதனால தான் இந்த ஆர்ப்பாட்டம் இல்லை. ரொம்ப வலிக்குதா? ஆனால் வலி தெரியல. புரியல ரம்யா. தரையில் தேங்காய் உடைக்கிறதுக்கே 4 தடவை தட்டி பார்க்குறோம். ஆனால் தலையில் தேங்காய் உடைக்கிறவங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கியா? அவங்களுக்கு அந்த வலியே தெரியாது. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? கடவுள் மேலே அவங்க வச்சிருக்கிற பக்தி. எனக்கும் அதே மாதிரி தான். நியாயத்துக்காக போராடினதுனால எனக்கு கிடைச்சது தான் இந்த அடி. அதோட வலி எனக்கு தெரியல. ஜெயிக்கணுங்கிற வெறி தான் ஜாஸ்தி ஆகுது. ஜெயிப்பேன். சொல்லுங்கண்ணா. நல்லா இருக்கேன். எனக்கு என்னென்ன ஆக போகுது? நான் எமனுக்கே தேதி குறிக்கிறவனல்ல. சொல்லுப்பா. நல்லா இருக்கேன். சரி, அப்புறம் பேசுறேண்ணா. இன்னொரு ஃபோன் வருது, வச்சிருப்பா. இந்த ஃபோன் தொல்லை தாங்க முடியல. ஏன் சித்தப்பே? என்னப்பா? இந்த பிபி செக் பண்ணி மாத்திரை கொடுக்குறேன் நர்ஸுக்கு சொன்னாலும் ஒருத்தையும் காணமா. எல்லா டாக்டரையும் கூப்பிட்டு பஞ்சாயத்து பண்ணுவோம். பாருப்பா, இனிமே நீ மாத்திரை சாப்பிடலனாலும் பிபியே வராது. சித்தப்பு,
நீ எப்ப டாக்டருக்கு படிச்ச? அட நான் எப்பப்பா டாக்டர் ஆனேன்? பேப்பர்ல வந்திருக்கு. புரியலையா? அட உனக்கு தண்ணி காமிச்சால இந்த போலீஸ்காரி ரேகா, அவ தண்ணியோட போயிட்டாளா? போலீஸ் அவளை வலை போட்டு தேடிக்கிட்டு இருக்கான். பேப்பர்ல வந்திருக்கு. அப்புறம் எப்படி உனக்கு பிபி இருக்கும்? இங்க கொண்டா அந்த பேப்பரை. இந்தா. அலையோட அலையா போறதுக்கு தான் இப்படி ஆர்ப்பாட்டம் பண்ணாளா? அது மட்டும் இல்லப்பா, அவ தானா தண்ணிக்குள்ள போனாளா இல்ல யாராவது தள்ளி விட்டு தண்ணிக்குள்ள போனாளான்னு சந்தேகமா இருக்கான். சித்தப்பே, அவ தானா போனா என்ன, தள்ளி விட்டு போனா நமக்கு என்ன? நீ ராத்திரி வர்றப்போ ஒரு ஃபுல்லோட வா, தண்ணியோட போனவளுக்கு தண்ணியிலேயே நன்றி சொல்லலாம். வாடி என் தர்ம பத்தினி. புருஷன் உயிரோடு இருக்கானா இல்ல மண்ணோட மண்ணு புதஞ்சு போயிட்டானான்னு பார்க்க வந்தையா? சித்தப்பு, இவதான் புருஷனை கொலகாரன் சொல்லி ஜெயிலுக்கு அனுப்பிச்ச உத்தமி. ஒரிஜினல் அக்மார் கலியுக பத்தினி. நீதானா அது? மாசியா இருக்கவே உன்னை உயிரோட விட்டான். நானா இருந்தா உன் கதையை முடிச்சிருப்பேன். போ வெளியே. சித்தப்பே, அவளை விடு சித்தப்பு. அவள ஒரு பெரிய ஆளுன்னு அவ மேல கைய வைக்கிற. அவ மேல நீ கைய வச்சான்னு வச்சுக்க, ஏன் அவளோட தரித்திரம் உன்னை புடிச்சுக்கு. நீ இப்படி வந்து உட்காரு. அட வா. டேய், இப்ப எதுக்கு நீ இங்க வந்த? எங்க அக்கா எங்க? சொல்லு, எங்க அக்கா எங்க? யாரு? உன் அக்கா சித்ராவா? நான் எங்க அக்கா ரேகாவை கேக்குறேன். அவங்களை என்ன செஞ்ச? என்னடி உங்களோட ரவுசா இருக்குது? ஊருக்குள்ள யாரு காணாம போனாலும் உன் அக்கா தான் கண்டுபிடிப்பா. இப்போ உன் அக்காவுக்கான என்கிட்ட வந்து கேக்குற? ஏய், மரியாதையா சொல்லு. ஏற்கனவே எங்க அக்காவை நீ ஜெயில வச்சு கொலை பண்ண பாத்திருக்க. எங்க அக்காவை என்ன செஞ்ச? சொல்லு. சொல்லு, எங்க அக்காவை என்ன செஞ்ச? என்ன கத்துற? கழுத்தை நெரிச்சு கொன்னுடுவேன். எங்க வந்து சவுண்ட் விடுற? மாசியோட பவர் தெரியாம உங்க அக்கா கத்துனா கைய வச்சா, அதான் மூச்சு இல்லாம போயிட்டா. போ வீட்டுக்கு போய் அவ போட்டோ எடுத்து மல்லிகைப்பூ வச்சு ஊதுபத்தி கொளுத்தி நெடுஞ்சாங்கடையா கும்பிட்டு விழுந்து உன்னையாவது காப்பாத்த சொல்லி வேண்டிக்க போ. எங்க அக்காவுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு? போடி போ. பவித்ரா, ஏய் என்னடி என்னடி பவித்ரா இது? நான் வெளியே போயிட்டு வரதுக்குள்ள ஆளை காணோம். நீ எங்க போன, ஏது போனேன்னு எவ்வளவு பதறி போயிட்டேன் தெரியுமா? எங்கம்மா போன? ஹாஸ்பிட்டல் போனமா.
ஹாஸ்பிட்டலுக்கா? என்னம்மா இது? இந்த நிலைமையில நீ தனியா போயிருக்கியே? கூப்பிட்டு இருந்தா நானும் வந்திருப்பேன்ல. டாக்டர் என்னமா சொன்னாங்க? எல்லாமே நார்மலா இருக்குன்னு தானே சொன்னாங்க. ஏய், என்னம்மா ஏன் கண் கலங்குற? வலிக்குதா? ஐயோ, இதெல்லாம் நார்மலா இருக்கிறது தானடா செல்லம். இது பார், நம்ம யாருக்கு என்ன கெடுதல் பண்ணோம்? நமக்கு எந்த பிரச்சனையும் வராம எல்லாம் நல்லபடியா நடக்கும். பயப்படாத என்ன? ஐயோ, இதுக்கெல்லாம் பயந்துகிட்டு. அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம ஜோசியரை பார்த்தேன். ரேகாவோட ஜாதகப்படி அவளுக்கு ஒண்ணுமே ஆகாதான். ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நம்ம எல்லாருமே அவ பார்க்காம இருக்கலாம். அவ நல்லா இருக்கான்னு ஜோசியர் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியாச்சுமா. சரி வாமா பவித்ரா, சாப்பிட்டுட்டு மாத்திரை போட்டுக்க. வா, எழுந்துரு, மெதுவா எழுந்துரு, மெதுவா மெதுவா. வா, பாத்து வா. வா. என்னம்மா? 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 ஐயோ பவித்ரா, பவித்ரா, என்னம்மா? என்னம்மா? பவித்ரா, வலிக்குதும்மா. ஒண்ணு இல்லடா, சரியா போயிடும். கொஞ்சம் பொறுத்துக்கடா கண்ணு. டாக்டர், என் பொண்ணு இன்னும் 8 மாசம் கூட முடியல, அதுக்குள்ள பிரசவ வலியால தூக்கு. இருங்கம்மா, பதட்டப்படாதீங்க. நீங்க பதட்டப்பட்டா உங்க பொண்ணும் பயந்துருவா. கொஞ்சம் பொறுமையா இருமா. கொஞ்சம் பொறுத்துக்குமா, டாக்டர் பாத்துக்கிட்டு இருக்காங்க, சரியாயிடும். நார்மலா எல்லாருக்கும் வர டெலிவரி பெயின் தான். சில சமயம் இந்த மாதிரி ஆகிறது உண்டு. நீங்க பயப்படாதீங்க. நர்ஸ், ஆபரேஷன் தியேட்டர் ரெடி பண்ணுங்க. ஓகே மேடம். ஆபரேஷனா? ஐயோ டாக்டர், நாங்களும் நார்மல் டெலிவரிக்கு தான் ட்ரை பண்ணுவோம். முடியலன்னா சிசேரியன் பண்ணித்தான். எனக்கும் சொந்த வேலைகள் இருக்கும்ல. குட்டியை பார்த்து என்ன ஏதுன்னு விவரத்தை சொல்லிடு. என்னது? அட நீ பாரியா நான் சொல்றேன். சரி, அப்புறம் பேசுறேன். என்னம்மா? எது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சோமோ அது நடந்துருச்சுன்னு. என்ன? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளினீங்களே, என் பொண்ணோட சக்களத்தி பவித்ரா, அவளுக்கு பிரசவ வலி வந்து இதே ஹாஸ்பிட்டல் சேர்த்திருக்காங்க. அதுக்கு என்ன? குழந்தை பிறக்க கூடாது. மீறி பிறந்தாலும் உயிரோட இருக்கக்கூடாது.
படை பலம் உடைத்திடு பகை